ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அமெரிக்காவின் போயிங், பிரான்சின் ரஃபேல் போன்ற நிறுவனங்களுடைய விமானங்கள் உலகின் பல்வேறு நாடுகள் பயன்படுத்தி வர்றாங்க. அதே போன்று இந்தியாவுடைய HAL நிறுவனத்தின் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கு இந்தியா முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்தியாவும் எகிப்தும் இணைந்து விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை தயாரிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த வீடியோல இந்தியாவும் எகிப்தும் இணைந்து என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்த இருக்காங்க, இருவரும் இணைந்து தயாரிக்கக்கூடிய விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்திய அரசாங்கம் மற்றும் எகிப்துக்கு இடையே விமான தயாரிப்பு குறித்து உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இதை தொடர்ந்து எகிப்து விமானப்படையின் ஏர் சீஃப் இன்னும் ஓரிரு நாட்கள்ல இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வரப்போறாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது எகிப்து ஏர் சீஃப்க்கு இந்தியாவுடைய விமான தயாரிப்பு கேப்பபிலிட்டி மற்றும் மெயின்டெனன்ஸ் கேப்பபிலிட்டிய ஷோகேஸ் பண்ண போறாங்க. போன வருடம் நவம்பர் மாதம் இந்திய விமானப்படையின் ஏர் சீஃப் மார்ஷல் VR சௌத்ரி எகிப்து நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது எகிப்து நாட்டின் தலைநகரான கெய்ரோவில் நடந்த ஏர் பவர் சிம்போசியம் மற்றும் டிஃபென்ஸ் எக்ஸ்போ நிகழ்ச்சியில அவர் கலந்துகிட்டாரு. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏர் சீஃப் மார்ஷல் VR சௌத்ரி அவர்களின் சுற்றுப்பயணமே இந்தியா மற்றும் எகிப்தும் இணைந்து விமான தயாரிப்பில் ஈடுபடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. எகிப்து தலைநகர் கெய்ரோவில் உள்ள ஏர்போர்ஸ் ஸ்கூல்ல வச்சு டாக்டிக்கல் லீடர்ஷிப் புரோகிராம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடைபெற்று வருது. இந்த நிகழ்ச்சியில இந்திய விமானப்படையை சேர்ந்த 57 அதிகாரிகள் மற்றும் 3 Su-30 MKI மற்றும் 2 C-17 விமானங்கள் கலந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த விமானப்படைகள் கலந்து கொண்டு தங்களுடைய செயல்திறனை காமிச்சிருக்காங்க. தற்போது எகிப்து விமானப்படையில் அமெரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா போன்ற பல நாடுகள்ல தயாரிக்கப்பட்ட விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. எகிப்து விமானப்படை வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு 120க்கும் மேற்பட்ட சீனாவால் தயாரிக்கப்பட்ட கரக்கோரம் K-80 ட்ரெய்னர் ஏர்கிராப்ட் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த 120 விமானங்கள்ல பெரும்பாலான விமானங்கள் ரீப்ளேஸ் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கு. அதனால எகிப்து விமானப்படைக்கு கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட் மற்றும் ட்ரெய்னர் விமானங்கள் தேவைப்படுது. இந்த 70 விமானங்களை வேறு நாடுகளிடமிருந்து தொழில்நுட்பத்தை வாங்கி உள்நாட்டிலே தயாரிக்க எகிப்து திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஆர்டரை இந்தியா எப்படியாவது தன்வசப்படுத்தணும் அப்படின்னு முயன்று வர்றாங்க. அதற்காக தான் எகிப்து அரசாங்கத்துடன் இந்தியா பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில இந்தியாவின் LCA தேஜஸ் MK-1A விமானம், அட்வான்ஸ் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் மற்றும் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை எகிப்து நாட்டிற்கு கொடுப்பதற்கு இந்தியா முன்வந்திருக்காங்க. ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்களோட தொழில்நுட்பத்தை எகிப்து நாட்டிற்கு டிரான்ஸ்பர் செய்து எகிப்து நாட்டில் மேனுஃபேக்சர் செய்வதற்கு இந்தியா ஒத்துக்கொண்டிருக்காங்க. இதற்கு காரணம் எகிப்து நாட்டை சுற்றியுள்ள வளைகுடா நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள்ல லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட், அட்டாக் ஹெலிகாப்டர்கள் மற்றும் அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர்களுக்கு அதிகமான தேவை இருக்கு. அதனால எகிப்த ஒரு பேஸா பயன்படுத்தி இந்த பகுதிகளுக்கு இந்தியா தன்னோட விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டிருக்காங்க. எகிப்துடனான இந்த ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் இந்தியா தன்னோட விமானங்களை உலகெங்கிலும் ஏற்றுமதி செய்வதற்கு போடப்பட்டிருக்கும் ஒரு மெகா திட்டம் அப்படின்னு சொல்லலாம். எகிப்து நாட்டிற்கு விமானங்களை சப்ளை செய்வதற்கான கான்ட்ராக்டுக்கு HAL உலகின் முன்னணி நிறுவனங்களுடன் போட்டியிட்டு வர்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இத்தாலி நாட்டின் லியோனார்டோ M346 விமானம், சவுத் கொரியாவின் T-15 கோல்டன் ஈகிள் விமானம் மற்றும் ரஷ்யாவின் யாக் 130 விமானம் போன்ற பல விமானங்களோடு இந்தியாவின் LCA தேஜஸ் விமானம் போட்டியிட்டு வருது. சமீபத்துல தான் இந்தியாவுடைய LCA தேஜஸ் விமானம்
மலேசிய விமானப்படைக்கு விமானங்களை சப்ளை செய்வதற்கான கான்ட்ராக்ட்ல ஃப்ரண்ட் ரன்னரா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்தியாவிற்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மலேசியா மற்றும் எகிப்து நாட்டு ஆர்டர் இந்தியாவிற்கு கிடைச்சது அப்படின்னா இந்திய விமானங்கள் உலகின் பல்வேறு நாடுகளால் பயன்படுத்தப்படும். இது இந்திய விமான தயாரிப்புக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். இந்தியாவின் LCA தேஜஸ் விமானம் பல அதிநவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியது. இந்த விமானம் தான் 4.5 ஜெனரேஷன் விமானத்திலே மிகவும் விலை குறைவானது. ஒரு தேஜஸ் ட்ரெய்னர் விமானத்தோட விலை 280 கோடி. அதுவே தேஜஸ் MK-1A விமானத்தோட விலை 309 கோடி. இந்தியாவின் LCA தேஜஸ் விமானம் லைட் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் கேட்டகரியில உலகின் தலை சிறந்த விமானம். இதன் காரணமாக தான் தேஜஸ் விமானங்களை வாங்க உலகின் பல்வேறு நாடுகள் முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மலேசியா, ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா, ஈஜிப்ட், வியட்நாம் போன்ற நாடுகள் வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. LCA தேஜஸ் விமானத்துல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா LCA தேஜஸ் விமானத்தோட ஏர் ஃப்ரேம் அட்வான்ஸ் காம்போசிட் மெட்டீரியல்களால் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த விமானத்தோட ரடார் கிராஸ் செக்ஷன் மிகவும் குறைவா இருக்கும். இதன் காரணமா இந்த விமானத்தை ரடார்கள்னால எளிதா கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து இந்த விமானத்துல ரிலாக்ஸ் ஸ்டாட்டிக் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த விமானத்துல ஒரு அதிநவீன கிளாஸ் காக்பிட் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இன்டகிரேட்டட் டிஜிட்டல் ஏவியானிக் சிஸ்டம் மற்றும் ஃப்ளை பை வயர் கண்ட்ரோல் சிஸ்டம் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த 4.5 ஜெனரேஷன் விமானத்துல அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், ஆன்டி ஷிப் மிசைல், பாம்ஸ், ராக்கெட்ஸ், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் போன்ற பல ஆயுதங்களை பயன்படுத்த முடியும். இந்த விமானத்துல அமெரிக்கா, பிரான்ஸ், இஸ்ரேல் போன்ற பல நாட்டு மிசைல்களை எளிதா இணைத்து பயன்படுத்த முடியும். இவ்வளவு அதிநவீன தொழில்நுட்பங்கள் இருக்கிறதுனால தான் இந்தியா LCA தேஜஸ் விமானத்தை ஏற்றுமதி செய்வதற்கு இவ்வளவு முனைப்பு காட்டுறாங்க. அடுத்து இந்தியா எகிப்து நாட்டுடன் இணைந்து லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களையும் தயாரிக்க திட்டம் வச்சிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்கள் ஒரு அதிநவீனமான ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டரை இந்தியா கார்கில் யுத்தத்துக்கு பிறகு டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதாவது கார்கில் யுத்தத்தின் போது அதிக உயரத்தில் பயன்படுத்தக்கூடிய அட்டாக் ஹெலிகாப்டர்கள் இந்தியாவிடம் கிடையாது. அதனால பிரத்யேகமா ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் பயன்படுத்துவதற்காகவே இந்த லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர் தான் சியாச்சின் கிளேசியர்ல தரையிறங்கிய முதல் ஹெலிகாப்டர். லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை இந்திய விமானப்படை 13,600 ஃபீட்ல இருந்து 15,800 ஃபீட் உயரத்தில் உள்ள பகுதிகளில் ஆபரேட் செஞ்சு வர்றாங்க. இந்த ஹெலிகாப்டர்களை இந்திய விமானப்படை மற்றும் தரைப்படை பயன்படுத்தி வர்றாங்க. லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்கள்னால அதிகபட்சமா 5,800 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்கள்னால 268 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்கள்னால தொடர்ந்து 3 மணி நேரம் 10 நிமிஷம் பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 550 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல ஏர் டு ஏர் மிசைல், ஆன்டி டேங்க் கைடட் மிசைல், கிளஸ்டர் யூனிட்ஸ், அன்கைடட் பாம், கிரனேட் லான்ச்சர்கள் போன்ற பல ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து எகிப்து நாட்டிற்கு அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர்களை விற்பனை செய்வதற்கும் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. இந்த ஹெலிகாப்டரை வீரர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் செய்வதற்கும் தாக்குதல் நடத்துவதற்கும் பயன்படுத்த முடியும். இந்தியா இதுவரைக்கும் 91 ALH ஹெலிகாப்டர்களை தயாரிச்சிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்ல பைலட்டுகள் உட்பட 14 பேர் பயணிக்க முடியும். ALH ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 5,800 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால 280 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். ALH ஹெலிகாப்டர்னால தொடர்ந்து 3 மணி நேரம் 10 நிமிஷம் பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 590 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல 20 mm M621 கேனன் இணைக்கப்பட்டிருக்கு. ALH ஹெலிகாப்டர்ல டேங்குகளை தாக்கி அழிப்பதற்கு துருவாஸ்திரா மிசைல்கள்
விமானங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இது தவிர எம்பிடிஏ நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட மிஸ்ட்ரல் மிசைல்களும் இந்த ஹெலிகாப்டர்ல இணைக்கப்பட்டிருக்கு. எகிப்து நாட்டின் 70 லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை சப்ளை செய்வதற்கான ஆர்டர் இந்தியாவுக்கு கிடைச்சது. அப்படின்னா இந்தியாவுடைய LCA தேஜஸ் விமானங்கள் சீனாவின் கரக்கோரம் 8E ட்ரெய்னர் விமானங்களை ரீப்ளேஸ் செய்யும். இது சீனாவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. ஏன்னா சீனாவுடைய ராணுவ உபகரணங்களின் செயல்திறன் மற்றும் தரம் மிக குறைவா இருக்குது அப்படின்னு உலகெங்கிலும் பரவலா பேசப்பட்டு வருது. இந்த சூழ்நிலையில ஏற்கனவே ஆயுதம் விற்ற நாடுகளிடம் திருப்பி தன்னோட ஆயுதங்களை விற்க முடியல அப்படின்னா சீனாவிற்கு ஒரு பின்னடைவு தான். இந்தியாவிற்கு மலேசியா மற்றும் எகிப்து நாட்டோட இந்த ஆர்டர் கிடைச்சது அப்படின்னா ஆயுத ஏற்றுமதியில இந்தியா ஒரு வரலாற்று சாதனை படைக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பார்க்கலாம் இந்தியாவிற்கு எகிப்து நாட்டோட இந்த 70 விமானங்களுக்கான ஆர்டர் கிடைக்குதா அப்படின்னு. என்ன பொறுத்த மட்டில் LCA தேஜஸ் விமானம் உலகின் தலை சிறந்த லைட் காம்பாக்ட் ஏர்கிராப்ட். அதனால இந்தியாவிற்கு இந்த ஆர்டர் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.